வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன பாரத மாதா பட்டொளி வீசி பளிச்சுன்னு பறந்துகிட்டு இருக்கா? காரணம் கருணை, பண்பாடு, கலாச்சாரம். கொரோனா காலத்தை நீங்கள் நிச்சயமாக மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்குமே ஒரு கண்டம் மாதிரி. அதை பற்றி நான் அதிகம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எந்த விதமான வேலைகளையும் செய்ய முடியாத ஒரு கையாலாகாத தனம் என்ற நிலையிலே நாம் இருக்கும் பொழுது உணவுக்கு என்ன செய்வது? அது போன்ற சமயங்களில் பல நல்ல உள்ளங்கள் இரவு பகல் பாராது உழைத்து அனைவருக்கும் உணவளித்த அந்த விஷயங்களை நாம் நிச்சயமாக மறந்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. எவ்வாறோ எப்படியோ கஷ்டப்பட்டு அவர்கள் அந்த உணவை வழங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு மாபெரும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் பார்க்கும் காட்சிகள் தனி மனிதர் ஒருவர் நண்பர் அவராக முன்வந்து இது போன்ற உணவு வகைகளை தினமும் தயாரித்து வாரி வழங்கியுள்ளார்கள். அதற்காக அவர் யாரிடமும் எந்த விதமான பண உதவியோ வேறு எதுவுமோ கேட்டதாக தெரியவில்லை. தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு முடிந்த அளவு, தன்னால் இயன்ற அளவு தினமும் ஒரு 300-400 பேர் அளவுக்கு அவர் உணவுகளை வாரி வழங்கி இருக்கிறார். அந்த காட்சிகள் தற்செயலாக இப்பொழுது நமக்கு கிடைத்ததால் அதை இன்று நாம் நினைவு கூர்கிறோம். இது போன்ற சந்தர்ப்பங்கள், லாக்டவுன் என்றால் உங்களுக்கு தெரியாதா என்ன? அந்த நேரத்திலே இவர்கள் இந்த போன்ற உணவை நம்பியே வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் யாரோ யாசகர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். இவர்கள் எல்லாம் லாக்டவுனில் மாட்டிக்கொண்ட அருமையான மனிதர்கள். வாழ வசதி இருந்தும் ஊருக்கு செல்ல முடியாமல் பல இன்னல்களுக்கிடையே இது போன்ற உணவுகளை அவர்கள் வாங்கி உண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அருமையாக திறமையாக தொடர்ந்து செய்த நண்பருக்கு பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இது போன்ற காட்சிகளை காட்சிப்படுத்துவதன் நோக்கம் என்னவென்றால் தனி மனிதருக்கு புகழ் சேர வேண்டும் என்பது அல்ல. இதை பார்த்து ஏன் நாமும் இப்படி செய்யக்கூடாது என்று வசதியுள்ள பெரிய மனமுள்ள மக்கள் ஒரு கணம் சிந்தித்தால் போதும். பல பேருடைய வயிறு நிரம்பும், மனம் குளிரும். எதை வேண்டுமானாலும் வேண்டும் வேண்டும் என்று கேட்டுவிடலாம். ஆனால் உணவு ஒன்று மட்டும் அந்த அளவை மீறும்போது நிச்சயமாக மறுத்து விடுவார்கள். அற்புதமான இந்த அட்சய பாத்திர நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க, வணக்கங்க. உங்கள் கருத்துக்களை தாராளமாக சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.